கங்கை நதி இந்தியாவின் மிகவும் புனிதமான மற்றும் முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். இதன் சிறப்பம்சங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் இன்று பார்ப்போம் வாங்க. உத்தரகண்ட் மாநிலத்தின் உத்தராகாசி மாவட்டத்தில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் பாகீரதி என்ற பெயரில் உருவாகிறது. இந்தியாவின் உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் வழியாக பாய்ந்து இறுதியில் வங்காளதேசத்தில் நுழைந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்து தர்மத்தில் கங்கை வெறும் நதி மட்டுமல்ல, அது கங்கா மாதா தாய் என்று போற்றப்படுகிறது. கங்கையில் நீராடுவது ஒருவரின் பாவங்களை நீக்கி மோட்சத்தை அளிக்கும் என்பது நம்பிக்கை. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமான கும்பமேளாவில் கங்கக்கரையில் நிற்பது உண்மையிலேயே ஒரு அருமையான அனுபவம். அற்புதமான காட்சி, ஒவ்வொரு முறையும் வியக்க வைக்கிறது. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடம் திரிவேணி சங்கமம். வாரணாசி காசி உலகின் பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்று. இந்தியாவில் சுமார் 40% பேர் கங்கை சமவெளியை நம்பியே வாழ்கின்றனர். நெல், கோதுமை, கரும்பு மற்றும் பருத்தி இங்கு அதிகம் விளையும். இந்த பயணத்தை விரும்புகிறீர்களா? கங்கையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தெஹ்ரி அணை மின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கங்கை நதியில் மட்டுமே காணப்படும் அரிய வகை டால்பின்கள் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காகும். வங்காளதேசத்தில் கங்கை நதி பிரம்மபுத்திராவுடன் இணைந்து உலகின் மிகப்பெரிய டெல்டாவான சுந்தரவன காடுகளை உருவாக்குகிறது. இது ராயல் பெங்கால் புலிகளின் புகலிடமாகும். இது போன்ற இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.